குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான். ஏனென்றால் இது குப்பை அரசாங்கம். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. முடியாத கொடுமைக்கு முடிவு கட்டுவோம், விடியாத ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி முதல் நாள் பிரச்சார பயணத்தின் இறுதியாக கோவை கவுண்டம்பாளையம் தொகுதிக்குட்பட்ட சரவணம்பட்டி பகுதியில் பொதுமக்கள் மத்தியில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, ஒரு ஆட்சி அமைவதற்கு இங்கே இருக்கிற மக்களே சாட்சி. கோவை புறவழிச்சாலை அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது துவங்கப்பட்ட பணி நிறைவு எடுப்பு பணி நடைபெற்றுக் கொள்வது இந்த இடத்தில் போட்டனர். அவிநாசி திட்டத்தில் விவசாயிகளுக்கு பயன்பெறுகிறார்கள். விவசாயிகள் பயன்பெறுகிறார்கள். முழுக்க முழுக்க மாநில நிதியிலிருந்து நிதி ஒதுக்கிடப்பட்ட இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இரண்டையும் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தோம். பணி ஆரம்பிக்கின்ற சூழலில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திமுக ஆட்சியில் கைவிட்டு விட்டார்கள். மீண்டும் அதிமுக ஆட்சி 2026 அமையும். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இரண்டும் கொடுக்கப்படும். எங்கள் அருந்ததிய மக்கள் அதிக அளவில் வாழும் பகுதி. ஏழை மக்கள் அதிகம் பேர் வீடு இல்லாமல் இருக்கிறார்கள். அதிக மக்கள் இருக்கிறார்கள். அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு ஏழை அருந்ததிய மக்களுக்கு தனியே இடம் வாங்கி வீடு கட்டி தரப்படும். ஏற்கனவே பசுமை வீடு கட்டி கொடுத்தோம். திமுக ஆட்சி கைவிட்டு விட்டார்கள். அதிமுக ஆட்சியில் விலைவாசியை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தோம். ஏழை மக்கள் பாதிக்காத அளவில் பார்த்து கொண்டோம். திமுக ஆட்சி வந்த பிறகு விலைவாசி விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்துவிட்டது. மாநகராட்சி பகுதியில் வீட்டு வரி 100% உயர்த்தி விட்டார்கள். கடைசி வரி 150% உயர்த்தி விட்டார்கள். அதிமுக ஆட்சியில் 1500 ரூபாய் கடைகள் இருந்தால் தற்பொழுது 2500 ரூபாய் கடைக்கு வரி செலுத்த வேண்டும். மின் கட்டணம் 52% உயர்ந்து விட்டது. வீட்டுக்கு 2000 ரூபாய் மின் கட்டணம் செலுத்தி வந்த குடும்பம் இன்று 5000 ரூபாய் மின் கட்டணம் செலுத்த வேண்டிய சூழல் உள்ளது. அது மட்டுமின்றி டெபாசிட் கேட்கிறார்கள். அனைத்தையும் உயர்த்தி விட்டார்கள். வரி போடாதது எதுவுமே இல்லை. குடிநீர் வரி போட்டுள்ளார்கள். குப்பைக்கு வரி போட்ட ஒரு அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான். ஏனென்றால் இது குப்பை அரசாங்கம். அதிமுக ஆட்சியில் விலைவாசி கட்டுக்குள் இருந்தது. கொரோனா காலத்தில் மக்களுக்கு வேலை இல்லை. 11 மாதங்கள் ரேஷன் கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் விலையில்லாமல் கொடுத்த அரசாங்கத்திற்கு வருமானம் இல்லை. தொழிற்சாலைகள் இயங்கவில்லை. வரி இல்லை. ஜிஎஸ்டி இல்லை. வரி கிடையாது. சாலை வரி இல்லை. பத்திரப்பதிவு வரி இல்லை. எதுவுமே இல்லாத காலத்தில் கூட விலைவாசி உயர்வு கட்டுப்பாட்டிற்குள் இருந்தது. ஏழை மக்களுக்காக கொரோனா காலத்தை பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அம்மா உணவகத்தில் 3 வேளை ஏழை மக்களுக்கு உணவு அளித்த அரசாங்கம் அம்மா அரசாங்கம்தான். வேறு எந்த அரசாங்கமும் இது போன்று மக்களை காப்பாற்றியது கிடையாது. ஏழை மக்களுக்கு ஒரு பாதிப்பு வரும், மக்களை காப்பாற்றி ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்தான். இந்த ஆட்சியில் குடும்ப ஆட்சியாகத்தான் இருக்கிறது. கருணாநிதி முதலமைச்சர், ஸ்டாலின் முதலமைச்சர், இப்படி குடும்பத்தில் இருக்கிறவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்காக மக்களுக்கு வேறு எந்த நன்மையில் கிடைக்கவில்லை. ஒரு பெரிய திட்டமாவது இந்த ஆட்சியில் கொண்டு வந்தார்களா? எத்தனை கல்லூரிகள் அதிமுக ஆட்சியில் துவங்கப்பட்டது? இன்று ஒன்றுமே கிடையாது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% கொண்டு வந்தோம். மருத்துவக் கல்லூரியில் இன்று 2018 பேர் அரசு பள்ளியில் படித்த மாணவ மாணவிகள் உள் ஒதுக்கீட்டின் மூலமாக கிடைத்த இட ஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவ கல்வி படிக்கிறார்கள். மருத்துவ கல்வி படிக்கிறவர்களுக்கு 1 ரூபாய் கூட செலவு இல்லாமல் அனைத்து மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் என உத்தரவு போட்ட ஒரு அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஏழை குழந்தைகளுக்காக உதவி செய்கின்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை நிரூபித்து காட்டினோம். நல்ல கல்வி, குடிநீர், மருத்துவம், விலைவாசி குறைவாக இருக்க வேண்டும், தடையின்றி மின்சாரம் கிடைக்க வேண்டும் என எல்லாவற்றையும் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் கொடுத்தோம். தொடக்க வேளாண்மை வகையில் 2 முறை வேளாண் கடனை தள்ளுபடி செய்தோம். இப்படியெல்லாம் செய்து மக்களை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஸ்டாலின் முதலமைச்சராக வந்த பிறகு நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை செய்தார் என்பதை சிந்திக்க வேண்டும். எதுவுமே செய்யவில்லை. எல்லா துறையும் ஊழல் மலிந்த துறை. எந்த துறையும் ஊழல் இல்லாத துறை இல்லை. என்ற அலுவலகம் சென்றாலும் சில்லறை இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். சில்லறை என்பது நோட்டு. இந்த அரசாங்கம் எப்பொழுது மாற்றப்படும் என்பதை மக்கள் எண்ணத்தில் குடிகொண்டு விட்டது. 2026 அதிமுக அரசாங்கம் அமையும். குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். அதை நீங்கள் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். முடியாத கொடுமைக்கு முடிவு கட்டுவோம், விடியாத ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம். அம்மாவின் நல்லாட்சியை 2026 அமைப்போம். கூட்டணி கட்சிக்கு தொகுதி கொடுத்தாலும் அந்த சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். கூட்டணிக்கு இந்த தொகுதி விட்டு கொடுத்தாலும் அந்த சின்னத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றார். 6 லட்சம் காலியாக இருக்கின்றது. அதை நிரப்பப்படும் என்று அந்த அரசு ஊழியர்களை ஏமாற்றி
இளைஞர்களை ஏமாற்றி வாக்களை பெறுவதற்காக அந்த அறிவிப்பை கொடுத்தாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் 2021 ஆட்சிக்கு வந்த பிறகு இப்பொழுது 2025 நிதி அறிக்கையில தெரிவிச்சாங்க 50,000 பேர்களுக்கு தான் புதிதாக வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது அவருடைய செய்தி. ஆக 4 லட்சம் காலி பணிகளை இதுவரை நிரப்பவில்லை. அது கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. அது மட்டுமல்ல, இந்த 4 ஆண்டுல கிட்டத்தட்ட ஓய்வு பெற்றோருடைய எண்ணிக்கை அதிகம். 2 மாசத்துக்கு முன்பு கூட ஒரே மாதத்தில் 20,000 பேர் அரசு ஊழியர்கள் இன்றைக்கு பணி ஓய்வு பெற்றிருக்காங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த 4 ஆண்டுல சுமார் 75,000க்கும் மேற்பட்டவர்கள் பணி ஓய்வு பெற்றிருக்கிறாங்க. அப்படி இந்த 4 ஆண்டு காலத்துல இவருடைய ஆட்சியில், திமுக ஆட்சியில் வெறும் 50,000 பேருக்கு தான் பணி வழங்கப்பட்டிருக்கிறது அவருடைய அறிக்கையில. அப்படி என்றால் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை ஒரு பொய் அறிக்கையா தான் பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து புனரமைக்காம இருக்காரு அதிமுக ஆட்சி இருக்கின்ற போது நீண்ட காலமாக தூர் வாரப்படாமல் இருந்த அணைகள் எல்லாம் தூர் வாரத்துக்கு நடவடிக்கை எடுத்தோம். ஏன் மேட்டூர் அணையை சுமார் 83 ஆண்டு காலம் தூர் வாராது, மிகப்பெரிய அணை. அந்த அணையில் தூர் வார வேண்டும் என்று கருதி விவசாயிகள் இலவசமாக, எந்த கட்டணம் இல்லாமல் இலவசமாக அங்கங்கே இருக்கின்ற வருவாய்த்துறை அதிகாரியிடத்திலும் வேளாண்மைத்துறை அதிகாரியிடத்திலும் சான்றிதழை பெற்று அந்த மேட்டூர் அணையிலிருந்து பண்டல் மண்ணை அள்ளி செல்லலாம் என்று அறிவிப்பு கொடுத்து ஒரு நாளைக்கு 5,000 மாதிரியில் அந்த பண்டல் மண் அள்ளிட்டு போனாங்க. அதே மாதிரி நீங்கள் கேட்ட இந்த சிறுவாணிலையும் என்னுடைய அதிமுக ஆட்சியில் தூர்வாரத்துக்கு நடவடிக்கை எடுத்தோம். அது மட்டும் இல்லை, பல அணைகள் தமிழகத்தில் எந்தெந்த அணையில் பண்டல் மண்